கர்த்தரை நான் துதிப்பேன். கர்த்தரே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இது பூமி எங்கும் அறியப்பட கடவது. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் தமது அரியாசனத்தை அமைத்து பூமியை தமது பாதப்படியாக்கி தம்முடைய காருண்ய கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்திருக்கிற பரிசுத்தமும் கிருபையும் உண்மையும் அன்பும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு விசை கூட இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதனை செய்யவும், இந்த மாதத்திற்கு என்று ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்ளவும், உமது வார்த்தைக்கு உண்மையாய் இருப்போம் என்று எங்களை அர்ப்பணிக்கவும் உம்முடைய ஆலய பிரகாரத்தை எங்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மோசே ஏற்படுத்தின ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் நிரம்பி இருந்த பரிசுத்த ஆவியானவர், சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆலயத்திலும் எங்கள் மத்தியிலே நிரம்பி இருக்கிறீர் என்பதை எங்களுடைய உள்ளங்கள் உணர்ந்து பூரிப்படையும்படிக்கு எங்களை ஆண்டவர் இந்த ஆராதனையில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் நல்லவராக, நன்மை செய்பவராக, அதிசயமான காரியங்களை எங்களில் வெளிப்படுத்தி அற்புதமான கிரியைகளை நாங்கள் கண்டு கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு எங்கள் ஆண்டவர் எங்களில் பாராட்டின மகிமையான இரக்கத்திற்காய், கிருபைக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சி அடையும் படிக்கும் உம்முடைய ஆலய பிரகாரத்திலே வாஞ்சையோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தின் நினைவுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. இந்த ஆராதனையினை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் இந்த ஆராதனையில் அமைத்திருக்கிற அனைத்து பகுதிகளும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உம்மை தரிசிப்பதற்கு தகுதி இல்லாத எங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறீர். அதை இந்த ஆராதனையில் நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்து ஆண்டவர் விரும்பக்கூடிய சுகந்த வாசனை பலியை இந்த ஆராதனையில் வெளிப்படுத்த அன்பின் ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற அன்பு விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் நன்மையோடும் சமாதானத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகின்ற நல்ல ஞானத்தோடும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் காணப்படுகிற குறைவுகள், குற்றங்களை ஆண்டவர் தயவாய் மன்னித்து இந்த ஆராதனையின் மூலம் உம்முடைய அருட்பணியில் பங்கேற்க எங்களை ஆண்டவர் உந்துதல் படுத்தும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய நிறைவுள்ள பிரசனம் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாகவும் நம் யாவரும் எழுந்து நின்று 6வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 6வது பாடல். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. 6வது கீர்த்தனை பாடல். முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று.
ஏற்றவாறே 40ஆம் சங்கீதத்தின் முதல் 13 வசனங்களை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 40 1 முதல் 13 வரையிலான பகுதியை முறைமுறையாக படிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. இணைந்து படிப்போம். கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி சேவித்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். முழங்காற்படியிட்டு நமது தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்தில் மனம் வருந்துவோம். ஆண்டவர் கொடுக்கின்ற மிக கண்டிப்பான நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள், துரோகமும் பாவமும் நம்மில் இருக்கும் என்றால் நொறுங்கி போவோம். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். அன்பர்களே, நமது கடந்த கால நினைவுகளும் நமது வாழ்வும் ஆண்டவரை விட்டு விலகும் விதத்தில் எங்காவது இருந்திருக்கும் என்றால் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒப்புரவின் ஆவியினை மறுபடியும் புதுப்பித்து கொள்ள, நமது ஆண்டவரோடு மறுபடியும் நமது உறவை புதுப்பித்து கொள்ள என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையோடு ஜெபிப்போம்.
ஆண்டவர் நம்மை அவருடைய பணிக்காய் அழைத்திருக்கிறார். நாம் வெறுமனே சடங்காச்சார ஒரு கிறிஸ்தவ அழைப்பை பெற்றவர்கள் அல்ல. கர்த்தரின் பணிவிடைகளில் உண்மையாக இணைந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புகளில் ஒன்று. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நம்மை வேலையாட்களாய், அவருடைய அருட்பணியாளர்களாய் திருச்சபையிலும் நாம் வாழுகின்ற பிராந்தியத்திலும் கிறிஸ்துவானவர் சொல்லிக் கொடுத்த நற்செய்தியாகிய பரலோக ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டியவர்கள், வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள், பேச வேண்டியவர்கள், மக்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள், பரலோக ராஜ்யத்தின் தன்மைகளை தரித்து கொள்ள வேண்டியவர்கள். பல வேளைகளில் உலகீகமும் உலகம் சார்ந்த நினைவுகளும் உலகம் நமக்கு கொடுத்த உணர்வுகளும் உலகம் தந்த கல்வியும் கற்றலும் பாடங்களும் நம்முடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் அவரது அழைப்பிற்காய் மனம் வருந்துவோம். நான் மறுபடியும் உமது பணிகளை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நமது குறைவுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கான ஒரு பிரதான நோக்கம் மனிதர்களின் அனுபவத்தில் தானும் பங்கெடுக்க வேண்டும் என்று. மனிதன் தன் அனுபவத்தில் அனுபவிக்கிற உபத்திரவங்களில் தானும் பங்கெடுக்க வேண்டும் என்று. அவரின் ஒரு வாக்கு இப்படியாயிருக்கிறது: ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தன்னை அவ்வளவாய் எளிமையுள்ளவராக்கி தன்னுடைய மக்களுக்கு போதித்த போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என போதித்தார். பல வேளைகளில் கடவுளின் அழைப்பை பெற்ற நாம் கிறிஸ்துவானவர் நமது அனுபவத்தோடு கலந்திருந்தது போல நம் சகோதர சகோதரிகளின் அனுபவத்திலே பங்கேற்காதபடி, வலிகளை உணராதபடி, பாதிப்புகளை ஏற்றுக்கொள்ளாதபடி சுயநலம் கொண்டவர்களாய் நம்மை மட்டுமே கவனித்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய அயலகத்தாரின் பாடுகளிலே பங்கேற்காதபடி நம்மை மட்டும் பாதுகாத்து கொண்டிருப்போம் என்றால் அதற்காகவும் ஆண்டவரிடத்தில் மனம் வருந்துவோம். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை நற்செய்தி பணிக்காய் அனுப்பினார். நற்செய்தி பணிகள் திருச்சபையிலிருந்து தோன்றினவைகள். நற்செய்தி பணியின் அறுவடைதான் திருச்சபை. உலகளாவிய நற்செய்தி பணிகள் கிறிஸ்துவின் பண்புகளையும் கடவுளின் ராஜ்யத்தையும் பறைசாற்றுகின்ற ஊடகங்கள். மிஷனரி பணிகளுக்காகவும் கர்த்தருடைய பணிகள் பலவிதங்களில் நடைபெறுகிறது. இவைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பு, இவைகளுக்காய் ஜெபிக்க வேண்டிய ஆர்வம், இந்த ஊழியங்களை குறித்த தாகம் குறைவாயிருக்கும் என்றால் அதற்காகவும் ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் வருந்தினவர்களாய் நாம் பாடகர் குழுவோடு இணைந்து பாவி நான் என்று அறிந்திருந்தும் பாதகன் போல் நான் வாழ்ந்திருந்தும் எனக்காய் இரத்தம் சிந்தினீரே, என்னை உமக்காய் தருகிறேன் என்று நமது தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம்.
சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், உண்மையாக ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளிருந்து தவறு செய்திருக்கிறோம் என்று தவறுகளை ஒத்துக்கொண்ட அனைவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நமது வாழ்வு சீர்படுவதற்கான காலத்தையும் அதற்கு உதவியாக பரிசுத்த ஆவியினுடைய பலத்தையும் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். திருச்சபையின் மூலமாக கர்த்தருடைய அருட்பணிகள் நடைபெறுவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற அனைத்து அனுகூலங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களில் நம்முடைய பிராந்தியத்தில் இந்த ஊழியம் கடந்து வரும்படிக்கு, கிறிஸ்துவினுடைய அன்பு பறைசாற்றப்படும்படிக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்காகவும் மிஷனரிகளுக்காகவும் நம்முடைய பிராந்தியத்திலிருந்து எழுந்த விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய திருச்சபையில் இதற்கு முன்பு பணியாற்றின அனைத்து ஊழியர்களுக்காகவும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்தின் ராஜ்யத்தின் பாதைகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் இன்னமும் உயிரோடு இருப்பதற்கு அவைகள் எங்கும் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த கர்த்தருடைய வார்த்தையின் பறைசாற்றுதலின் ஊழியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இன்னமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னும் தாகத்தோடு மிஷனரிகளாய் எழும்பக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்காகவும் இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற உற்சாகத்திற்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஊழியங்களை தாங்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் அவ்வப்போது திருச்சபைகளிலிருந்து எழுப்பி தருகிறார். அத்தனை மக்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் கூட கிறிஸ்துவின் அன்பினை அனுபவிக்கும்படிக்கு நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா அருட்பணிகளுக்காய், பரிசுத்தமான ஆராதனைக்காய், சங்கங்களின் நல்ல பணிவிடைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை பரிசுத்தமாக்குகின்ற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தமது வார்த்தையினாலே நமக்கு கொடுக்கின்ற பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்விற்காக நம்முடைய உலக பிரகாரமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கிருபைக்காக, கிருபையின் பலத்திற்காக, இப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருவதற்கு நமக்கு தருகின்ற நம்பிக்கைக்காக, உற்சாகத்திற்காக, வேகத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த சமூகத்திலிருந்து பெற்று வருகிற அனைத்து நன்மைகளுக்காக, ஆண்டவர் தந்திருக்கிற நிலபலன்களுக்காக, நல்ல உழைப்புகளுக்காக, இவைகளிலிருந்து தருகின்ற அனைத்து நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வியாதி தொற்றின் மத்தியிலும் இந்த தொற்று வியாதியின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாதுகாவலுக்காய், பாதுகாக்கப்படுவதற்கு தருகின்ற மருத்துவ உதவிகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஜெபத்தை சொல்லி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து இந்த நாளின் திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதியை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து, இரண்டாம் திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகளிலிருந்து வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம்
வசனங்கள் 8 முதல் 13 முடிய. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 முடிய. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 1/10 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பூதி வாசித்து முடிந்தது. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10 முதல் 18 வரையுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10 முதல் 18 வரையுள்ள வசனங்கள். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. இவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களாலே அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தாவே மகிமை உண்டாவதாக. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். நற்செய்திக்காய் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ
நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவீர்களாக என்று சொல்லுங்கள் என்பவைகளே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதிகள் யாவும் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பாடுகளின் மத்தியிலே பயணம் செய்கிறோம். உபத்திரவங்களின் மத்தியிலே எங்கள் வாழ்க்கை நடக்கிறது. போராட்டங்களும் நஷ்டங்களும் சமாதானம் இல்லாத சூழல்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடியவைகளாய் இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இன்னமும் உரியவைகள் எங்கள் கரங்களில் எட்டவில்லையே என்று வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கார் படியிட்டு இருக்கிற இந்த அன்பு விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் பார்த்து விட்டோம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எங்கள் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் எங்களுடைய வாழ்விற்கான நன்மைகளுக்கான பதில் உண்டு என்று நம்பி கர்த்தருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்தின் கிளேசங்களையும் எங்கள் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அருட்பணியினை அதற்கு பிரதிபலனாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒரு காலத்தில் உயர்த்தப்படக்கூடாத படிக்கு, மேன்மை அடைய முடியாத படிக்கு நாங்கள் உபத்திரவத்திலே அல்லல் பட்டு கிடந்தோம். ஆனால் எங்கள் ஆண்டவரின் சுவிசேஷம் எங்கள் பிராந்தியத்திலே வந்தபோது
நாங்கள் பின்தங்கியிருந்த கலாச்சாரத்திலிருந்து ஒரு மேன்மையான கலாச்சாரத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல கல்வி கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஆரோக்கியத்தோடு வாழுவதற்கு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். நாங்கள் கையின் பிரயாசங்களில் முன்னேற்றம் காணுவதற்கு எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற வாழ்வாதாரத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் இல்லத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற அமைதல் உள்ள காலங்களுக்காய் நன்றி. நாங்கள் எங்களுடைய முயற்சியினால் அல்லாதபடிக்கு எங்கள் ஆண்டவரின் சித்தத்தின் படியாக வாழுவதற்கு நீர் எங்களுக்கு அன்றாடம் தருகின்ற பரிசுத்த ஆவியின் நடத்துதல்களுக்காய் நன்றி. இவைகள் இன்னமும் எங்கள் வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இல்லத்தில் அமைதல் இல்லை. எங்கள் உறவுகளில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய கையின் பிரயாசத்தின் பலனை நாங்கள் சாப்பிட முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேதனையாகவும் கண்ணீராகவும் செலவழிகிறது என்று பாரத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பின் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரத்தின் சமாதானம் எங்கள் பிள்ளைகளில் தங்கட்டும். எங்கள் பிள்ளைகளின் இல்லங்களில் பரத்தின் சமாதானம் தங்கட்டும். நாங்கள் எல்லாரும் ஒன்று போல ஆசீர்வதிக்கப்படவில்லை. எங்களுக்கு இருப்பவைகளில் திருப்தியோடு முன்னேறுவதற்கு எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அருளை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் அமைந்திருக்கட்டும். அவைகளில் குறைவு அனுபவியாதபடி அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவினை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வேலைக்காக, வியாபாரத்தின் வாய்ப்புகளுக்காக, உயர்வுக்கான கல்விக்காக, அறிவுக்காக, அதை பெற்றுக்கொள்வதற்கு தந்திருக்கிற வழிகாட்டுதல்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. இவைகளில் எங்கள் பிரயாசத்தை நாங்கள் கொடுக்கின்ற போது நல்ல பலனை நாங்கள் அறுவடை செய்ய அருள் தாரும். தங்கள் குடும்ப அனுபவத்தில் கடன் பிரச்சனைகளோடு, பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு, தங்களுடைய உறவுகளை குறித்த பாரத்தோடு, எதிர்காலத்தை குறித்த அச்சத்தோடு, பயந்து கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவர் பாவ வழியில் செல்லக்கூடிய பிள்ளைகளை பரிசுத்தத்தின் வழியில் ஆண்டவர் மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மாறி போக புதிய வாசலை எங்களுக்காய் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற நன்மைக்குரிய பாதைகளை கண்டடைய அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எதிர்கால நன்மைகள், திருமண அனுபவங்கள், குழந்தை செல்வங்கள், நல்ல வேலை வாய்ப்பு, இல்லத்திலே பொருளாதார மேன்மைகள், சரீர ஆரோக்கியங்கள் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தையும் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதங்களை ஆண்டவர் செய்யும். சாட்சிகளை எங்கள் மத்தியிலிருந்து எழுப்பி தாரும். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று எங்களுடைய பிள்ளைகள் சாட்சியோடு அறிக்கையிட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனையும் சகாயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேய்ப்பர்கள் சமுதாயத்தை விட்டு ஓரம் கட்டப்பட்ட போது உங்களை ரட்சிப்பதற்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று நற்செய்தி சொன்ன எங்கள் ஆண்டவர், உம்முடைய மரணத்தினாலேயும் உம்முடைய சீடர்களின் அருட்பணியினாலேயும் அவர்களையும் சமுதாயத்தில் கௌரவமாக உயரச் செய்தீர். நன்மைகளில் குறைவுபட்டு தங்கள் குடும்ப அனுபவத்தில் பின்தங்கி முன்னேற வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அத்தகைய ரட்சிப்பின் உயர்வின் அனுபவத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற அனைத்து மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பல பெயர்களோடு, பல தரிசனங்களோடு ஊழியம் செய்யக்கூடிய எல்லா ஊழியக்காரர்களையும், மிஷனரி ஊழியங்களையும், திருச்சபையின் போதகர்களையும், திருச்சபைகளின் தலைவர்களையும் ஆண்டவர் கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து பணிகளை செய்ய உதவி தாரும். மனிதர்களுடைய பாடுகளில் பங்கேற்று பணிகளை செய்ய உதவி தாரும். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய தரிசனத்தையும் தாகத்தையும் உணர்வுகளையும் இந்த மக்களுக்காய் செலவு செய்கின்ற பக்குவத்தை அன்பின் ஆண்டவர் தொடர்ந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தையும் உமது கரத்திலே தருகிறோம். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற நல்ல திட்டங்கள் வகுக்கப்படட்டும்.
விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய மக்கள் இதனால் பல இன்னல்களை அனுபவிக்கிறார்கள். பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. புதிய இல்லத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த செலவினங்களிலே எப்படி கட்டுவோம் என்று சொல்லக்கூடிய பாரங்கள் இருக்கிறது. எங்களுக்கு வரக்கூடிய வருவாய் எங்களுடைய இல்லத்தில் போதுமானதை அமையவில்லை என்கின்ற பாரமும் இருக்கிறது. அன்றாடம் ஏற்படக்கூடிய செலவினங்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. அன்பின் ஆண்டவர் எங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு நல்ல தரிசனத்தையும் திட்டங்களையும் கொடுத்து வரி வருவாயை எங்கள் தேசத்திலே ஆண்டவரை பதுக்கி வைத்து விடாதபடி, எந்த விதத்திலும் எங்களுடைய ஜனங்கள் அல்லல் படாதபடிக்கு மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல பணிவிடைகளை அன்பின் ஆண்டவர் ஏற்படுத்தி தாரும். ஆதி திருச்சபை தங்களில் இருந்த பொருளை பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆனால் எங்கள் தேசமோ வரி என்கின்ற பெயரில் எங்களில் வஞ்சிக்க மட்டுமே செய்கிறதே. பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை எங்கள் தேச தலைவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களை கடவுளின் கரத்திலே தருகிறோம். எங்கோ கிடந்த நாங்கள் இவ்வளவாய் உயர்ந்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயம் இந்த இடத்திலே வந்த பின்பு எங்களுடைய குடும்பங்கள் கண்டிருக்கிற நன்மைகள் எவ்வளவு வியத்தகவைகள் சுவாமி. அவைகளை எங்களால் சொல்லிக்கொள்ளவே முடியாது. இந்த ஆலயத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையின் அறிவை எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையினாலே பலனடைய எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த இடத்திலிருந்து ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு அதற்கான பதிலை கொடுத்து எங்களிலே எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். இந்த திருச்சபையின் அனைத்து ஊழியங்களையும் இந்த திருச்சபையின் வாழ்வையும் கடவுளின் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் கடவுளின் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே திருப்தியோடு ஒவ்வொரு நாட்களையும் அனுபவிக்க ஆண்டவர் அருள் தாரும். வசன பஞ்சம் எங்கள் திருச்சபையில் குன்றி விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்களில் அதிகாரம் உள்ளதை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். தங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்தோடு இந்த இடத்திலே ஜெபிக்கக்கூடிய, தங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்களும் கடவுளின் பிரதிபலனை கண்டு கொள்ள, கடவுளின் பதிலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனியாக உம்முடைய பேரருளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்கு முன்னிருக்கும் அனைத்து பணிவிடைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அவைகளை உணர்த்தி தாரும். அவைகளை செயல்படுத்துவதற்குரிய பரிசுத்த ஆவியின் பலத்தை தாரும். நல்ல திட்டங்களை வகுப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆதரவாய் இரும். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற இந்த அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். எல்லாரும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் தங்கள் அனுபவம் சார்ந்த வேண்டுதல்களோடு, தங்களுடைய பாரமான உள்ளத்தின் வேண்டுதல்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது எல்லாருடைய பாரங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சமாதானத்தையும் அமைதலையும் வாழ்விற்குரிய வழிகளையும் உயர்வுக்குரிய பாதைகளையும் கையின் பிரயாசத்தின் பலனையும் சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உட்காருங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய சோலையின் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 392வது பாடலை பாடுவோம். 392வது பாடல். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்த்திடுதே. 392வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மங்கி போன மனம்
ஏற்றவாறு கண்களை மூடி செபிப்போ. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையின்படி அருட்பணிகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய தரிசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர் பேசும். உமது பிள்ளைகள் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவும். கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த ஆராதனையில் ஆண்டவர் நம் மூலமாய் மகிமை அடைய வேண்டும் என்று ஜெபத்தோடு அமர்ந்திருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளின் இந்த ஓய்வு நாளை நம்முடைய தென்னிந்திய திருச்சபையானது அருட்பணி ஞாயிறாக நினைவு கூறுகிறார்கள். அருட்பணியினை குறித்த தெளிவுகளை திருச்சபைகள் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழுகிற சமுதாயத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய புதிய அருட்பணியின் தேவைகளையும் நாம் ஆராய்ந்து இதற்காய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை நாம் பயிற்சி செய்து கொள்ளுவதற்கு நமக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாராக. அருட்பணி கிறிஸ்துவின் வேதனையில் பங்கேற்றல். அருட்பணி கிறிஸ்துவின் வேதனையில் பங்கேற்றல். ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் ஒருவர் படியுங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 2வது வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் கடைசி வரையில் ஒரு வார்த்தை இருக்கிறது. வேலையாட்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள். அருட்பணி ஆங்கிலத்திலே மிஷன், லத்தீனிலே மிஸ்ஸியோ, கிரேக்கத்திலே அப்போஸ்டலோ. இந்த வார்த்தைகளின் விளக்கம் என்னவென்றால் அனுப்புதல். கிரேக்க பாஷையில் இதன் மூல மொழியில் கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு நபரிடத்திலே அனுப்புதல். தேவையோடு இருக்கின்ற ஒரு நபருக்கு அவர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றை ஒரு இடத்திலிருந்து அனுப்புதல். அருட்பணியில் முக்கியத்துவம் பெறுபவர்கள் த ரிசீவர், பெற்றுக்கொள்ளக்கூடியவர். யாருக்காய் அருட்பணி செய்யப்படுகிறதோ அவர் தான் அருட்பணியினுடைய விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாம் தான் இந்த அருட்பணியினுடைய நோக்கத்தை குமரி மாவட்டத்திலே வடிவமைத்தோம். நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களானது மேலை நாட்டு மிஷனரிகள் ஊழியங்களிலே பகிரப்பட்ட போது இந்த இடத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று மிஷனரிகள் தங்களை ஒப்பு கொடுத்து கடந்து வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் தான் அருட்பணியினை 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு திட்டமிட்டது. நாம் வாழுகிற 2021வது வருடத்திலே இந்த அருட்பணியின் அனுபவத்தை பொருத்தி கொள்ளுகிற போது இன்று இந்த அருட்பணி பல சவால் நிறைந்த கேள்விகளை நமக்கு முன் எழுப்புகிறது. இன்றைய நோக்கமும் நம்மிடத்தில் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, கிறிஸ்து வேதனை பட்டாரா? ஆண்டவர் வேதனை பட்டாரா? பல வேளைகளிலே நமது ஆன்மீக அனுபவத்தில் இப்படியாக ஒரு விளக்கம் சொல்லுவோம். ஆம், கிறிஸ்து வேதனைப்பட்டார். ஆம், ஆண்டவர் வேதனைப்பட்டார். யார் ஒருவர் பாவம் செய்கிறார்களோ, எவர் ஒருவர் கடவுளின் கற்பனைகளை மீறுகிறார்களோ, அப்பொழுது ஆண்டவர் வேதனைப்பட்டார் என்று நாம் புரிந்து கொள்ளுவோம்.
இன்னொரு பக்கத்திலே நாம் யோசிக்க வேண்டிய மற்றொரு காரியம், ஏன் இன்று வரையிலும் இந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வரவில்லை? ஏன் இன்னமும் ஜனங்கள் விசுவாசிகளாய் இருந்தாலும் இந்த வேதனையினை தினம்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் கடவுளை ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த வேதனையானது அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பங்காகவே கூட பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி கூட நமக்குள் எழும்பும். இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்திற்காக மிஷனரிகளை அல்லது அப்போஸ்தலர்களை அனுப்புகின்ற போது லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டிகளை நான் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். அனுப்புகின்ற போது நான் உங்களை உயர்ந்த ராஜாக்களாய் இருப்பதற்கோ உங்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கோ நான் அனுப்பவில்லை, உங்களை உபத்திரவம் நிறைந்த காட்டிற்குள் நான் அனுப்புகிறேன். உங்கள் உயிருக்கு உலை வைக்கக்கூடிய உங்கள் எதிராளிகளின் மத்தியிலே தான் நான் உங்களை அனுப்புகிறேன். உங்களை எதிர்க்கக்கூடிய உங்களோடு போராடக்கூடியவர்களிடத்தில் தான் நான் உங்களை அனுப்புகிறேன். உங்களை உபத்திரவப்படுத்தக்கூடிய துன்பப்படுத்தக்கூடிய அனுபவத்தில் தான் நான் உங்களை அனுப்புகிறேன். அருட்பணி அனுப்பப்பட்ட போது பாடுகள் என்பவைகள் அந்த அருட்பணியின் துணையாக அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவானவருடைய கடைசி கற்பனையான அல்லது அவருடைய கிரேட் கமிஷன், மிக பெரிய ஒரு அருட்பணியினுடைய அழைப்பாக நாம் மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் சொல்லுவோம், நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். போவது எதற்காக? அறிவிப்பதற்காக. எதை அறிவிப்பதற்காக? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. சாது சுந்தர் சிங்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் சாது சுந்தர் சிங் பயணித்தார்கள். சாது சுந்தர் சிங்குக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதங்களும் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகங்களையும் கொண்டு அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டு வந்தது. ஒரு முறை அவர் ஒரு கிராமத்திலே சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற போது மனநலம் பாதித்த ஒரு பெண்மணியினை அவளுடைய வீட்டிலே கதவுகளை அடைத்து பூட்டி வைத்திருந்தார்கள். சாது சுந்தர் சிங் சாலையிலே பயணிக்கிற போது அந்த பெண்மணி தன்னுடைய இல்லத்தின் கதவை, தன்னுடைய ஜன்னலின் கதவை திறந்து சாது சுந்தர் சிங்கை பார்த்தாள். அன்று அந்த கிராமத்திற்கு அருகாமையில் இருந்த திருச்சபையில் சாது சுந்தர் சிங் ஊழியம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது இந்த பெண்மணி அந்த இடத்திலே வந்து இருந்தாள். அதை சுற்றிலும் பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். மனநலம் பாதித்து கட்டப்பட்டு கிடந்த ஒரு பெண்மணி இப்பொழுது ஆடை உடுத்தி மிக கௌரவமாக இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறாளே, என்ன நடந்தது என்று சொல்லி உடனடியாக அந்த கிராமத்தின் ஜனங்கள் எல்லாவரும் தங்கள் குப்பிகளிலே எண்ணெய்களோடும் பிணியாளிகளை சுமந்தும் சாது சுந்தர் சிங்கிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சாது சுந்தர் சிங் அந்த திரளான கூட்டத்தை பார்த்துவிட்டு மனபாரத்தோடு சொன்னார், நான் நற்செய்தியை வளத்திற்காக நான் கொடுப்பதற்கு அழைக்கப்படவில்லை, நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே முழங்காற்படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால், ஆண்டவரே எனக்குள் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய சக்தியை எடுத்துவிடும், நான் கர்த்தருடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்று முதல் இதே சாது சுந்தர் சிங் உலகளாவிய அறிவியலாளர்களோடும் உலகளாவிய இறையியலாளர்களோடும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து போதித்து கொண்டிருந்தார். இறையியல், நாங்கள் பற்று வரக்கூடிய இறையியல் கல்வியிலே மிக முக்கியமான ஒரு போதனைகள் அடங்கிய ஒரு புத்தகத்திலே மிக முக்கியமான போதனைகள் இந்த சாது சுந்தர் சிங்கினுடைய போதனைகள். நீங்கள் அழைக்கப்பட்டது எதற்காகவென்று சீடர்களிடத்தில் கேட்டபோது அவர்களும் சொன்னார்கள், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு தாகம், ஒரு தரிசனம். அந்த நற்செய்தி தான் நமக்கு இங்கே வந்தது. ஒருமுறை பேதுருவும் சீடர்களும் உட்கார்ந்திருக்கிற போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்களிடத்தில் சொன்னார். மனுஷகுமாரன் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவார் என்று சொன்ன போது பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து, நீர் இப்படிலாம் பேசக்கூடாது, நான் சொல்லதை கேட்கணும், மரணம் என்று சொல்லி எங்களெல்லாம் பயமுறுத்தக்கூடாது என்று சொல்லி பேதுரு இயேசுவை கூப்பிட்டு கொண்டு கண்டித்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே இயேசு சொன்னார், நான் வந்ததே மரணம் அடைவதற்காய்.
கிறிஸ்துவினுடைய வருகைக்கான நோக்கம் உபத்திரவமே, கிறிஸ்துவினுடைய வருகைக்கான நோக்கம் பாடுகளே, கிறிஸ்துவினுடைய வருகைக்கான நோக்கம் மக்களினுடைய துயரத்திலே பங்கேற்பது தான். இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு பாடுகளில் பயணம் செய்யக்கூடிய கடவுளினுடைய அனுபவம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பை தான் ஒரு சில சிந்தனைகளிலே நான் உங்களுக்கு அறிவிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒன்று, அருட்பணி என்பது கர்த்தருடைய பாடுகளை பிரசங்கித்தல் அருட்பணி. ஏசாயா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். சில மாதங்களுக்கு முன்பு என்னை குறித்து அறிந்தவர் எனக்கு தெரியாது, எனக்கு அறிமுகம் அல்லாதவர்கள் என்னை ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே என்னை சேர்த்து விட்டார்கள். அந்த குழுவில் இருந்த ஒரு நபர் கூட என்னுடைய கான்டாக்ட் லிஸ்டில் கிடையாது. எப்படி என்னுடைய பேர் அந்த குழுவில் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியாது. அந்த குழுவினுடைய பட்டியலை நான் எடுத்து பார்க்கிற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான தமிழ் பிரசங்கிமார்கள் அல்லது ஊழியக்காரர்களின் ஒரு குழு. தமிழ் ஊழியக்காரர்களின், கிராமங்களில் மிஷனரி ஊழியம் செய்யக்கூடியவர்கள், கிராமங்களில் திருச்சபை வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களின் குழு. கன்னியாகுமரி பேராயத்திலிருந்து ஒரு போதகரும் அந்த இடத்திலே கிடையாது. அந்த இடத்திலே நான் சில அவர்களுடைய சில கருத்துக்கள், உரையாடல்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் பாடுகளை குறித்த ஒரு உரையாடல் அந்த இடத்திலே வந்தது. தரித்திரம் என்பது கடவுளின் ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்கின்ற உரையாடல். அப்பொழுது பலர் கருத்துக்களை போட்டார்கள். நானும் அந்த இடத்தில் மாற்றி என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்தேன். திருமறையிலே தரித்திரம் என்பது ஆண்டவர் அனுபவித்தது என்று இருக்கிறது. அந்த வாதங்களின் நிறுதியிலே பல போதகர்களின் கருத்துக்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் அதிகமாக வலியுறுத்தின 2 கருத்துக்கள் எவைகள் என்று சொன்னால், திருச்சபையிலே விசுவாசிகள் கடந்து வருகிற போது தங்களுடைய போராட்டங்களோடும் கடினமான உலகத்தின் அனுபவங்களோடும் திருச்சபையிலே கடந்து வருகிறார்கள். அவர்களிடத்திலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகளும் அவர்களை வருத்தக்கூடிய வார்த்தைகளும் நாம் பிரசங்கித்தால் அந்த மக்கள் எல்லாரும் திருச்சபையை விட்டு பின்வாங்கி விடுவார்கள். அப்படி என்று சொன்னால் மக்கள் விரும்புகிறபடி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே நாம் ஆலயத்திலே பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கிக்கிற போது தரித்திரத்தை சாபமாய் பிரசங்கிக்க வேண்டும், வியாதியை சாபமாய் பிரசங்கிக்க வேண்டும், நம்முடைய கடன் பிரச்சனைகளை சாபமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று அதிகமாக அதில் வலியுறுத்தினார்கள். 2வது ஒரு காரியத்தை வலியுறுத்தினார்கள், வேலையாள் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இன்றைக்கு வாசிக்க கேட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலையும் அதைத்தான் வாசித்தோம். வேலையாள் மறுபடியும் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கிறான். ஊழியக்காரர்கள் செய்கிறதனுடைய பிரதிபலன் பணத்திலே மறுபடியும் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை அந்த குழுவிலே வைத்தார்கள். மிக கண்டிப்பாக சில வசனங்களையும் சில கருத்துக்களையும் அந்த இடத்திலே கொடுத்துவிட்டு நான் அந்த இடத்திலிருந்து பின்வாங்கினேன். அருட்பணியிலே எவைகளை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதில் மக்களுக்கு சுகமாய் இருக்கக்கூடிய அனுபவங்கள் போதிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஊழியக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஏசாயாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற போது ஒரு பாரத்தோடு தான் ஏசாயாவின் இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். நாம் அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, ஊழியத்தில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, நான் உங்களுக்கு முன் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது இந்த ஒரு அடையாளத்தை அல்ல, ரோஜின் என்று சொல்லக்கூடிய கேரக்டரையோ என்னுடைய வார்த்தைகளையோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினையும் கடவுளையும் தான் நான் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும். அதுதான் ஊழியத்தினுடைய அழைப்பு. இந்த ஏசாயாவுக்கு அதைத்தான் கொடுக்கிறார். இந்த ஏசாயா 6வது அதிகாரத்தின் பின்னணியத்தை வாசிக்கிற போது ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணம் அடைகிற போது, இந்த பகுதி எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன்பு 742வது வருடம். 742வது வருடத்திலே உசியா ராஜா மரணம் அடைகிறார். எப்படி அவர் மரணம் அடைந்தார் என்பது தான் மிக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையை குறித்து ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற போது யூதேயாவை ஆண்ட அசரியா என்று சொல்லக்கூடிய ராஜா, அசரியா என்று சொன்னால் உசியா என்கின்ற ராஜா,
இந்த ராஜாவானவர் மரணம் அடைகிறது வரையிலும் வெண் குஷ்டம் படிந்தவராய் இருந்து மரணம் அடைந்தார். எப்படி அவருக்கு வெண்குஷ்டம் வந்தது என்பதை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1 முதல் 23 அந்த முழு அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே ஆசாரியர்கள் பலி செலுத்த வேண்டும், ஆனால் உசியா ராஜாவோ நான் தான் பலி செலுத்துவேன் என்று சொல்லி ஆசாரியர்கள் கையிலிருந்து பலிபீடத்தின் பணிப்பொருட்களை பெற்றுக்கொண்டால் கடவுளின் கோபாக்கனை அந்த பீடத்திலிருந்தே இந்த உசியா ராஜாவுக்கு வந்தது. உசியா ராஜா எப்படி ஜனங்களை ஆளுகை செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது தெரியுமா? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யவில்லை. அவன் செய்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனால் அவன் பாகால் வணக்கத்தை விட்டுவிடவில்லை, அதையும் ஆதரித்தான். அவன் வேறு கடவுள்களின் ஆராதனைகளை தன்னுடைய தேசத்திலே அவன் ஆதரித்தது ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமாய் கருதப்பட்டது. அதனாலே அவன் ஆலயத்திலே நானும் வழிபடுவேன், யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவன் ஏற்படுத்தினான். அந்த பகுதியில் சில வசனங்களை நான் வாசிக்கிற போது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நான் வாசிக்கிற போது 12வது வசனம் சொல்லிருக்கிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாக்கி. ஊழியத்தில் முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? மனமேட்டிமை, மனதினுடைய எண்ணம், சுய ஆணவம், சுய பலன், என்னை மட்டும் எனக்கு இருக்கிறவைகளை நம்பி நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனமேட்டிமை அவனுக்குள் வந்தது. அடுத்தது, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். அதை தொடர்ந்து நான் வாசித்து பார்க்கிற போது 19வது வசனம், அவன் நெற்றியிலே வெண்குஷ்டம் படிந்தது. இப்பொழுது கடவுளின் கோபாக்கனை வெளிப்பட்டிருக்கிறது உசியா ராஜாவினிடத்திலே. இன்னொரு காரியம் நடைபெறுகிறது. இந்த உசியா ராஜாவை தொடர்ந்து ஒற்றை சகோதரர்களாய் இருந்த இஸ்ராயேல் என்கின்ற ராஜ்யம் அசீரியா என்கின்ற ராஜ்யத்தினால் அடிமைத்தனத்திற்குள் போகக்கூடிய ஒரு காலம், அடிமைத்தனத்திற்குள் போகக்கூடிய ஒரு காலம், இஸ்ராயேல் ஜனங்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இந்த ஏசாயாவுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிற போது இட்ஸ் a confusing word. அந்த வசனத்தை பலர் நம்ம வாசித்து பார்க்கிற போது கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் உணர்விருந்தும் நீங்கள் உணராமலும் இருக்கக்கூடிய இருதயத்தை, 9வது வசனம், நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கக்கூடிய ஜனங்களாய் உங்களை மாற்றுவேன். அது ஒரு சாபத்தினுடைய ஒரு வார்த்தை. நம்ம கண்ணார கண்டு உணராமல் காதார கேட்டு உணராத ஒரு அனுபவம். அது என்ன அனுபவம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கிற போது இது என்ன விதமான ஜனங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்லுகிறார்? கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதவர்களுமாய் இருக்கக்கூடியவர்கள் புறஜாதிகள். இயேசு கிறிஸ்து இந்த 13வது அதிகாரத்திலே விதைக்கிறவன் ஓமையை சொன்னார். அதன் விளக்கத்தை கேட்கிறார்கள். ஓமைகளார் ஏன் நீ பேசுகிறீர்? ஓமைகளை யாருக்காய் பேசுகிறேன் தெரியுமா? புறஜாதியாருக்காய் பேசுகிறேன். ஏன் என்று சொன்னால் அவர்கள் கண்ணார கண்டும் உணராதவர்களாயும் காதார கேட்டும் மனம் திரும்பாதவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் நான் பேசுகிறேன். ஏசாயா என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஜனங்கள் புறஜாதிகளாக போகிறார்கள், ஆண்டவர் வருத்தப்படுகிறார், என் காரியமாய் யார் போவார்? ஜனங்கள் உபத்திரவங்களை அனுபவிக்க போகிறார்கள். ஜனங்களுக்குள் இருந்த பாவமானது அவர்களை அழிவுக்குள்ளாக்குகிறது. என் காரியமாய் யார் போவா? எச்சரிப்பினுடைய ஒரு சத்தம், கடவுளினுடைய வியாகுலத்தின் சத்தம். என்னுடைய மக்கள், ஏதாவது வீட்டில் நம்ம சொல்லுவோம்ல, சில பிள்ளைகள் தவறு செய்கிற போது, பிள்ளைகள் அழிந்து போகிற போது நாசமா போட்டும் என்று சொல்லுவோமா? அப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு பிள்ளை தவறி போகிற போது, என்னுடைய பிள்ளை தவறி போகிறான், என்னுடைய பிள்ளைக்கா யாராவது போவார்களா? யாரை நான் அனுப்புவேன் என்கின்ற வார்த்தை. சில வேளைகளில் ஒரு காரியம் செய்ய வேண்டும், அதை செய்வதற்கு நம்மால் முடியவில்லை. ஒரு வேளை நானா இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். காலையிலே ஆராதனைக்கு வர வேண்டும், என்னால் வர முடியவில்லை, உடல்நல குறைவு.
காலையில என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அங்கலாய்ப்பு எப்படி இருக்கும்? யாரை நான் இந்த ஆராதனைக்கு அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? என்னுடைய வருகை, என்னுடைய பிரசன்ஸ் இல்லாத இடத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு குரல். அதைத்தான் ஆண்டவர் ஏசாயாவுக்கு சொன்னார், நான் போய் பண்ண முடியாத ஒரு இடத்துல இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். இவர்களுடைய பாவத்தில் அதுதான் ஏசாயாவும் சொல்றார், நான் அசுத்த உதடலவர்கள் மத்தியிலே இருக்கிறேன். ஜனங்களினுடைய பாவம் பெருகி கொண்டிருக்கிறதினால் ஆண்டவர் வியாகுலப்படுகிறார். இவர்களுக்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்தார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது அங்கு பவுலுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா அழைப்பு கொடுக்கிறார்? அங்கு அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லி விடுகிறார், பவுலிடத்தில் போய் சொல்லு, நான் எதற்காய் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன்? இந்த புறஜாதியாருக்காய். ஏசாயா 6வது அதிகாரத்தில் எந்த ஜனங்களை புறஜாதிகளாய் பாவத்தினாலே ஆனார்களோ அவர்களை ரட்சிப்பதற்காய் நான் அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்து அனுப்பவிருக்கிறேன், எனக்காய் வர வேண்டும். கிறிஸ்துவினுடைய பாடுகளை அல்லது கடவுளின் வேதனையினை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஏன் வேதனைப்படுகிறார்? ஜனங்களின் பாவத்தினாலே கடவுள் வேதனைப்படுகிறார். இரண்டாவதாக, எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் பெயின். கடவுளினுடைய வருத்தங்களை, பாடுகளை அனுபவிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அது அருட்பணி. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 4வது வசனம். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பவுலே, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் கடவுளை துன்பப்படுத்தினானா? நியாயப்பிரமாணத்தின்படி சவுலை போல நீதிமான் ஒருவனும் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து பிரசங்கிக்கிற எஃபிஷியன்டான ஒரு பிரசங்கியார் சவுலை போல ஒரு பிரசங்கியாரும் கிடையாது. அவ்வளவிற்கு நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து ஒரு அங்குலம் அங்கும் இங்கும் அசையாதபடிக்கு அதை கடைபிடிக்க கூடியவன் தான் இந்த சவுல். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கனமுள்ளவனாய் அதிகாரமுள்ளவனாய் இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏ சவுலை, சவுலை, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிக்கிற, ஆனால் நீ என்னை துன்பப்படுத்துகிறாயே. நீ நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் கடைபிடிக்க, ஆனாலும் நீ என்னை துன்பப்படுத்துகிறாயே. அனனியா ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், இவன் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தானே. ஜனங்கள் உபத்திரவப்படுகிற போது ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஜனங்கள் பாடுகளை அனுபவிக்கிற போது ஆண்டவர் வருத்தப்படுகிறார். நாம் நினைக்கிறோம், நான் உபத்திரவப்படுகிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் போராடி கொண்டிருக்கிறேன், கடவுள் எங்கே? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுளும் நம்மோடு கூட சேர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சவுலுக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சவுலை பார்த்து, நீ என் ஜனங்களை துன்பப்படுத்துகிறாய். என் ஜனங்கள் துன்பப்படுகிறது என்னை துன்பப்படுத்துவதற்கு சமம். என் ஜனங்கள் ஒருவன் மேல் விழக்கூடிய அடி எனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அடியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிற போது, இயேசு கிறிஸ்து ஒரு யூதனா இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் யூத தேசத்திலே அவர் போகிற போது ஒரு நாள் கூட அவர் சமாதானத்தோடு திரும்பி வந்தது கிடையாது. யூதேயா தேசத்தில் அவர் போகிற போது பெத்தானியாவில் இருக்கக்கூடிய லாசருவினுடைய குடும்பத்தை தவிர, அவனுடைய வீட்டில் போனதை தவிர வேற எந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை எருசலேமிலே நிராகரித்தார்கள், யூதேயா தேசத்திலே கிராமங்களிலே நிராகரித்தார்கள். ஆனால் கலிலேயா என்று சொல்லக்கூடிய புறஜாதிகளின் தேசம் அவர் ஆதரித்தது. ஜனங்களினுடைய உபத்திரவம் கடவுளை வருத்தத்திற்குள்ளாக்குகிறது. இறையியலே ஒரு மிக அழகான இறையியல், விடுதலை இறையியல். அந்த விடுதலை இறையியல், அதாவது ரட்சிப்பினுடைய தியாலஜி, இது வெளிப்படுகிற போது அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிலே கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. கருப்பர்கள் கீழ் மக்களாக, அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள். கருப்பர்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டது. அப்பொழுது குஸ்டாவோ குத்தியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர் இருந்து சொன்னார், கடவுள் இந்த மக்களாய் இருக்கிறார், கடவுள் கருப்பனாய் இருக்கிறார். கருப்பன் ஒருவன் அடிக்கப்படுகிற போது ஆண்டவர் அடிக்கப்படுகிறார். கருப்பன் ஒருவன் துன்பப்படுகிற போது ஆண்டவர் துன்பப்படுகிறார். கருப்பன் ஒருவன் அழுகிற போது ஆண்டவர் அழுகிறார். நம்முடைய அனுபவத்தில் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். நாம் வருத்தப்படுகிற போது நம்மோடு ஆண்டவர் வருத்தத்தில் பங்கெடுக்கிறார். இஸ்ராயேல் ஜனங்களை பார்வோம் எகிப்தில் இருக்கிற போது துன்பப்படுத்துகிறான். ஆண்டவர் அப்பொழுது சொன்னார், மோசையை பார்த்து சொன்னார், என்னுடைய ஜனங்கள் படக்கூடிய உபத்திரத்தை அவர்களில் ஒருவனாக இருந்து நான் கண்டேன். என்னுடைய ஜனங்கள் படக்கூடிய, அவர் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்ணார கண்டு, நேரடியாக கண்ணாலேயே பார்த்தேன்.
அன்பு திருச்சபையே, நம்முடைய உபத்திரவத்தை ஆண்டவர் கண்ணார பார்க்கிறார். நம்முடைய உபத்திரவத்தை ஆண்டவர் கண்ணார பார்க்கிறார். இந்த கடவுளினுடைய பங்களிப்பை அப்படி என்று சொன்னால் இப்படி சொல்லலாமே, நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களினுடைய வேதனைகளை அனுபவிப்பது ஊழியம். பிள்ளைகள் பெற்றோரினுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளினுடைய தாகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் உங்கள் உணர்வுகளையும் அனுபவங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒருவன் வேதனையோடு நம்மிடத்தில் வருகிற போது அவனின் வலியை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தாகம் நமக்கு வேண்டும். அது ஊழியம். மூன்றாவதாக ஜெபிப்பது ஊழியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனம். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதில் கடைசி ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுகிறது, அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். 70 பேரை கடவுள் செலக்ட் பண்ணுறாரு. இதுவரைக்கும் இயேசுவுக்கு பின்னாடி இருந்த 12 பேர், 13 பேர் இருந்த இடத்துல 70 பேர் இருக்காங்க. ஒரு பிக் க்ரௌட். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு என்னையா கஷ்டம்? 70 பேர் கொண்டு இயேசு ஆற்றிய பணியை விட 5 மடங்கு வேகமாக பண்ணி செய்யலாம். இந்த 70 பேர் சுவிசேஷமாக இன்னமும் 70 பேரை செலக்ட் பண்ணால் இன்னமும் வேகமாக பண்ணி செய்யலாம். ஆனால் இயேசு அவங்களுக்கு சொன்னார், நீங்கள் 70 பேர் போகிறீங்க, உங்கள் கையில் பலன் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அந்த வசனம் சொல்லுகிறது, அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி. ஆங்கிலத்தில் பழகா சொல்லப்படுகிறது, அறுப்புக்கு எஜமானா இருக்கக்கூடியவர், அறுவடைக்கு எஜமானா இருக்கக்கூடியவர், அவரிடத்துல ஜோம் பண்ணுங்க. நீங்க ஊழியத்துக்கு போக முன்னாடி, நீங்க பிரசங்கத்துக்கு போக முன்னாடி, நீங்கள் அறுப்புக்கு எஜமான இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபிப்பது கூட கர்த்தருடைய பணி. ஜெபிப்பது கூட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியத்தினுடைய ஒரு தரிசனம். ஜெபிப்பது கூட எல்லா ஊழியங்களின் அடித்தளமாகவும் இருக்கிறது. பல வேளைகளில் பல விசுவாசிகள் சொல்லுவாங்க, நாங்கள் வேறு வேலையில் என்கேஜ் ஆகியிருக்கிறோமே. ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் ஜெபத்தில் இந்த ஊழியங்களை தாங்கிக் கொள்ளலாமே. உங்களுடைய முழங்கால்களிலே இந்த செய்திகளை கேட்டுவிட்டு ஒரு நிமிஷம் இந்த ஊழியத்திற்காய், இந்த திருச்சபைக்காய், கடந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் நடைபெற்ற சம்பவங்களை பலவற்றை நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இவைகளெல்லாம் வைத்திருக்கிறதுனால பல சம்பவங்கள் நமது கண்களுக்கு முன் வருகிறதல்லவா. இதில் ஒரு காரியத்திற்காய் என்னுடைய சமயத்தை கொஞ்சம் நான் ஒதுக்கி ஜெபிக்கிறேன் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாமே. அறுப்புக்கு எஜமான இடத்துல இந்த 70 பேருக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ், அவங்ககிட்ட ஜோம் பண்ணிட்டு போங்க. அதை விட்டு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய எந்த ஊழியமும் பிரயோஜனப்படாது. அது இல்லாத நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தினால் பலன் வராது. ஏன்னு சொன்னா, அறுக்க வேண்டியவர் அவர், அறுக்க வேண்டியவர் அவர். அறுவடைக்கு தயாராய் கதர்கள் இருக்கிறது, அறுக்க வேண்டியவர் அவர் வேலையாட்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பு திருச்சபையே, 3 காரியங்கள். 1, கடவுளினுடைய பாடுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். 2, கடவுளினுடைய பாடுகளை அனுபவியுங்கள். 3, கடவுளின் பாடுகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு முன்னிருக்கும் அருட்பணியினுடைய சவால் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனை நிறைவுக்காக நம் யாவரும் எழுந்து நின்று 316வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 316. அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். 316வது ஞான பாடல். Thank you.
என்றவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, உமது வார்த்தையின் வல்லமைக்காகவும் எங்களை பலப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இந்த பரிசுத்தமான ஆராதனை வருகிற போது பல கேள்விகளோடு, எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தில் எங்களுக்கு யார் துணை என்கின்ற வேண்டுதல்களோடு, ஆண்டவர் எங்களோடு தங்கியிருக்கிறாரா என்கின்ற பல வேள்விகளோடும் நாங்கள் வந்தோமோ. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. எங்களின் அனுபவத்தில் உடன் பங்காளியாய் இருந்து ஆண்டவர் எங்கள் அனுபவத்தை அனுபவிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அருட்பணியில் கடவுளின் பாடுகளை நினைவு கூர்ந்து, கடவுளின் பாடுகளில் அனுபவித்து, கடவுளின் பாடுகளை பகிர்ந்து கொடுத்து, கடவுளின் பாடுகளுக்காய் ஜெபிக்கக்கூடிய அருட்பணியின் தாகத்தை எங்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து தாரும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த நாங்கள் எங்களை உமது கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தருடைய நாம மகிமையடைய எங்களை பயன்படுத்தும். எங்களில் கண்ட குறைவுகள் குற்றங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு தங்கியிருந்தீர் என்கின்ற பூரணத்தோடு நாங்கள் உலகத்திற்குள் கடந்து செல்லுகிறோம். உலகத்தின் காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை எங்களை தேற்றி ஆதரித்து அனைத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திருவுறவு வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் இருவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.